நியூஸ் தமிழ் கழுகு. தாவேக தலைவர் விஜயோட அறிவிக்கப்படாத அரசியல் மேனேஜர் ஒரு ஆந்திராக்காரராம். இப்போ தாவேக பனையூர் ஆபீஸே இவர் கட்டுப்பாடுல தானா. ஆந்திராவுல மார்பிள் பிசினஸ்ல பெரிய புள்ளியா இருக்கிற ஒருத்தர் தான் விஜய் கட்சியோட காட்ஃபாதரா. தாவேக்காவோட உட்கட்சி விவகாரங்கள், எதிர்கால திட்டங்கள்னு எல்லாத்தையும் செயல்படுத்துறது இவர்தானா. 25,000 வாக்காளர்களுக்கு ஒரு நிர்வாகிய ஒன்றிய செயலாளரா நியமிக்க விஜய்க்கு இவர் கொடுத்த ஐடியா தான் இப்ப அமலுக்கு வந்திருக்குங்கிறாங்க. இதுவரைக்கும் விஜயோட அரசியல் திட்டங்கள், நிர்வாகிகளுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டுகள் எல்லாத்தையும் ஃபாலோ செஞ்சு எந்த அளவுல வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வாரம் விஜய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாராம் அந்த ஆந்திராக்காரர். விஜயை யார் சந்திக்கணும்னாலும் முதல்ல இவரை தான் பார்க்கணுமா. இவரோட ஒப்புதலுக்கு அப்புறம் தான் விஜயை பார்க்க முடியுமா. இவரோட வருகையினால ஜான் ஆரோக்கியசாமி, புஸ்ஸி ஆனந்தும் ரொம்பவே நொந்து போயிருக்காங்களாம். எதையும் வெளிக்காட்டிக்காம ஜான் இருந்தா கூட புஸ்ஸி ஆனந்த் அப்படி இல்ல. சின்ன மன வருத்தம்னாலும் நிர்வாகிகிட்ட புலம்பிடுறது புஸ்ஸியோட பழக்கம். அப்படித்தான் ஆந்திராக்காரரோட தலையிட்ட பத்தி பொறுப்பு கேட்டு பனையூர் அலுவலகத்துக்கு வந்த சாதாரண கட்சிக்காரங்க கிட்ட சொல்லி கண்ணை கசக்கிறாராம் ஆனந்த். ஆனந்தும் ஜானும் விஜய்க்கு யோசனை சொல்லலாம், வியூகம் சொல்லலாம். ஆனா ஆந்திராக்காரரால தான் கட்சிக்கு நிதியை குவிக்க முடியும்னு தாவேக்கவிலேயே அந்த ஆந்திராக்காரரை கொண்டாடுறாங்களாம். 2021 தேர்தல் பிரச்சாரத்துல ஸ்டாலின் வச்ச புகார் பெட்டி ஸ்டைல்ல இப்போ உதயநிதியும் கட்சிக்காரங்களுக்காக ஒரு புகார் பெட்டியை வைக்க போறாராம். தேர்தலுக்காக எடப்பாடி பழனிசாமி, விஜய்னு எதிர்கட்சிகள் எல்லோருமே பிரச்சாரத்துக்கு கிளம்ப துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதல் கட்டமா திமுக கட்சி நிர்வாகிகளை சந்திக்க தொகுதி வாரியா தன்னோட சுற்றுப்பயணத்தை துவங்கி இருக்காரு. ஒவ்வொரு தொகுதியா போற உதயநிதி அந்த தொகுதியோட ஒட்டுமொத்த கட்சி பொறுப்பாளர்களையும் ஒரே இடத்துல சந்திக்கிறாரு. அப்படி சந்திக்கிறப்ப ஒரு புகார் பெட்டியை வச்சு அதுல அவங்களோட பிரச்சனைகளை மனுவா எழுதி போட சொல்ல போறாராம். அங்கேயே 10 மனுக்களுக்கு தீர்வும் சொல்லுவாராம். அதை தாண்டி இருக்கிற பிரச்சனைகளை அவரே திமுகவோட தலைமைக்கு அனுப்பி தீர்வு காண்பாராம். தேர்தல் சமயத்துல கட்சிக்காரங்க கிட்ட எந்த மனக்கசப்பும் இருக்க கூடாது அப்படிங்கறதுல முதல்வரும் துணை முதல்வரும் உறுதியா இருக்காங்களாம். கிட்டத்தட்ட இதை வலியுறுத்தி தான் தேர்தல் வரைக்கும் பசி, தூக்கம், ஓய்வுன்னு எதுவும் இருக்க கூடாது, வெற்றி மட்டுமே கண்ணுக்கு தெரியணும்னு முதல்வர் அறிக்கை விட்டாருங்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த முதல்வரை வரவேற்க மொத்த அமைச்சர்களும் திரண்டிருக்க அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும் வராதது புகைச்சலை ஏற்படுத்தி இருக்கான். ஜெர்மன், இங்கிலாந்து நாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்க்க போன முதல்வர் சென்னை விமான நிலையத்துல இறங்கினப்ப கட்சியோட மூத்த நிர்வாகிங்க, அமைச்சர்கள், அதிகாரிகள்னு எல்லோரும் வந்திருக்க அவர் வந்த ரோட்டுல 2 பக்கமும் திமுக தொண்டர்கள் பெரிய அளவுல கூடி வரவேத்தாங்க. தன்னோட பயணங்கள்ல இந்த பயணத்தை மறக்க முடியாத பயணம்னு முதல்வரும் நெகிழ்ந்து பேசினாரு. இவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும் வரல. கட்சி நிகழ்ச்சிகள்லயும் அவர் இப்ப தலை காட்டுறதே இல்லையா. அறிவாலயத்து பக்கம் வந்து ரொம்ப நாளாயிருச்சுங்கிறாங்க. இனி தேர்தல்ல போட்டி போட சீட்டு கேட்க மாட்டேன்னு தனக்கு நெருங்கிய வட்டாரங்கள்ல சொல்லிக்கிட்டு இருந்த அமைச்சர் போன வாரம் திடீர்னு தன்னோட மதுரை மத்திய தொகுதிக்கு போய் மக்களை சந்திச்சிருக்காரு. அரசியல்ல பரபரப்பாயிட்டாருன்னு கட்சிக்காரங்க நினைச்ச நேரத்துல முக்கியமான முதல்வர் வரவேற்புல அவர் கலந்துக்காதது அறிவாலயத்தை சங்கடப்படுத்தி இருக்கா. ஏற்கனவே கட்சி மேடைகள்லயும் சட்டசபையிலையும் அவரோட பல பேச்சுகள் திமுக தலைமைக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்க இப்ப முதல்வரோட நிகழ்ச்சியை புறக்கணிச்சு எதிர்கட்சி விமர்சனங்களுக்கு தீனி போட்டிருக்காருன்னு திமுக சீனியர்கள் நினைக்கிறாங்களாம். நியூஸ் தமிழ் கழுகு.